ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸோட ஈவினிங் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பால்கனியில் கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே தான் சரி வெளியில் ஈவினிங் கொஞ்சம் நேரம் வெளியில் விளாட்லாமேன்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்க வந்துட்டு விளாட்டு ஜாமானெல்லாம் எதுவும் எடுத்து விளாடாமல் துணிக்கு குத்துற கிளிப்பு வச்சுட்டு விளாடிட்டு இருந்தாங்க. அந்த டப்பாவில் போடுறதும் கிளிப்பை திருப்பி கொட்டுறதும் எடுத்து போடுறதும் இதே தான் விளாட்டு. இப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா விளாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு சண்டை வந்துடும். எனக்கு தான் வேணும், உனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்புக்காக கொஞ்சம் நேரம் சண்டை கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பில் வந்துட்டு துணி நூல் சித்திருச்சான், அதை வந்து எடுக்கணும்னு ஒரே போராட்டம். அதுக்கப்புறம் கிளிப்பெல்லாம் எடுத்து கொட்டியாச்சு. டப்பா வச்சு தாளம் தட்டிகிட்ருக்காங்க எங்கள் பெரிய மேடம். தட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா தட்டிட்டு விளாடிட்டு இருப்பாங்க. மறுபடியும் கிளிப் எடுத்து டப்பாவில் போடுவாங்க. மறுபடியும் தலையில் போட்டுட்டு இப்படி தான் விளாடிட்டு இருப்பாங்க. இதில் யார் தலையில் மாட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை. ஒரு பொருளுக்கு தான் 2 பேர்த்துக்கும் சண்டை வரும். எவ்வளோ பொருள் இருந்தாலும் ஒருத்தர் கையில் இருக்கிறதே தான் இன்னொருத்தருக்கு வேணும். இதே தான் ரொட்டீனாக போயிட்டுருக்கிறது. இதே தான் மாற்றி பொருள் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. எவ்வளோ பொருள் இருந்தாலும் அக்கா எந்த பொருள் வச்சுக்கிறாங்களோ அதுதான் தங்கச்சிக்கு வேணும். அப்புறம் ஸ்டெப்பில் வந்து இந்த மாதிரி கொண்டு போய் ஏதாவது பொருளை போட்டுருவாங்க. செப்பல், ஷூ இந்த மாதிரி எதையாவது ஒன்று எடுத்து போட்டுருவாங்க. அப்புறம் ஈவினிங் வந்துட்டு 6 o'clock ஆனதுன்னே சாமி கும்பிட வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீ டே. ஈவினிங் சாமி கும்பிட்டு அப்புறம் குட்டி மேடம் வந்து பத்தி அவங்க தான் காமிக்கணுமா, அதனால் பத்தியாக வாங்கிக்கிட்டு சாமிக்கு காமிக்கிறேன்னு டிவிக்கு காமிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க அக்கா நானும் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் வேணும்னு அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க வந்து கொஞ்சம் பயம், எனக்கு கையில் சூடு பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சுற்றிக்கிட்டே விளாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இது சுட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இப்படி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இவங்க வந்துட்டு ஈவினிங் ஆனால் இவங்களுக்கு 6 o'clock ஆனால் இவங்களுக்கு எப்படி தான் தெரியுமோ தெரியல, கண்டிப்பாக தீபம் பற்ற வைக்கணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கே ரொட்டீனாக தெரிய ஆரம்பிச்சிருது. நம்ம வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உடனே அங்கே கபோர்டு நீக்கணும் அப்படின்னு ஒரே ஆர்ப்பாட்டமாக தான் இருக்கும். இவங்க இதே பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த டைம் ஆச்சுன்னா இவங்க தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.